ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீட்டிலையே ப்ரௌனி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ரௌனி செய்கிறதுக்கு நான் 150 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். நான் டார்க் சாக்லேட் கூட ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட்டும் எடுத்திருக்கேன். இதை நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மெல்ட் பண்ணும்போதே பட்டர் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். 30 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா அது நல்லா தண்ணி மாதிரி ஆகிடும். அது ஆறட்டும், அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கூட 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பீட்டர் இருந்ததுன்னா நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் நல்லாவே சாஃப்டாக வரும். இப்போ இதை நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட்டோடு சேர்த்துக்கலாம். இது கூட நான் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை சளிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா சாக்லேட்டோட மிக்ஸ் ஆகி இருக்கணும். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் பட்டர் பேப்பர் சேர்த்துட்டு இதை ஊற்றிக்கலாம். பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா A4 சீட் இருந்ததுன்னா அதுக்கு மேலே பட்டரு அப்படி இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு அடியில் ஒட்டாமல் வரும். இதுக்கு மேலே சாக்கோ சிப்ஸ் நான் இன்னமும் சேர்த்துருக்கேன். இதுவும் இல்லைன்னா சாக்லேட்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ப்ரௌனியை ஏர் ஃப்ரையரில் தான் வைக்க போகிறேன். உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் குக்கரில் கூட வச்சுக்கலாம். குக்கரை ஒரு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பேக்கிங் ட்ரே அதில் வச்சு சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வச்சு எடுத்தால் நமக்கு ப்ரௌனி ரெடி ஆகிடும். நான் இதில் 170 டிகிரியில் 15 மினிட்ஸ் வச்சு எடுத்திருக்கேன். இதையும் நான் முன்னாடியே ஒரு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு கட் பண்ணும்போது ஈஸியாக வரும். இப்போ இது ஆறினதுக்கப்புறமா இந்த கார்னரெல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ப்ரௌனி செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்மக்கிட்ட டார்க் சாக்லேட் இருந்ததுன்னா செஞ்சுக்கலாம். உங்களுக்கு காம்பவுண்ட் சாக்லேட் கிடைக்கல அப்படின்னா அமுல் பிராண்டில் டார்க் சாக்லேட் கிடைச்சதுன்னா அதை வச்சு கூட செய்யலாம். உங்களுக்கு சுகர் ஃப்ரீ சாக்லேட் கூட கிடைக்கிது. நீங்கள் சுகர் அவாய்ட் பண்ணணுன்னா சுகர் ஃப்ரீ சாக்லேட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் சுகர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒயிட் சுகர் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரௌன் சுகர் அதுக்காக சேர்த்துக்கோங்க. மைதா மாவுக்கு பதிலாக ராகி மாவு, கோதுமை மாவு இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆயிலுக்கு பதிலாக பட்டரும் சேர்த்துக்கலாம். இப்போது டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. நான் அடுத்த வீடியோவில் ராகியை வச்சு எப்படி ப்ரௌனி செய்கிறது அப்படின்னு நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.